ஓம் நம வெங்கடேஷாய. திருச்சானூர் அலமேலு மங்காப்புரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் பொது தரிசனம் இல்லாமல் நிறைய சேவாஸ் இருக்குது. தினமும் நடக்கிற சேவாஸ், வாரத்திற்கு ஒரு முறை நடக்கிற சேவாஸ், மாதத்திற்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற சேவாஸ்ன்ட்டு அதில் தினமும் நடக்கிற கல்யாணோற்சவம் சேவா டிக்கெட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஆஃப்லைனில் எடுத்துகிட்டு போய் தாயார் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். கல்யாணோற்சவம் சேவாவோடு சேர்த்து ஆன்லைன்லேயும் இந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. அப்படியும் புக் பண்ணிக்கலாம். ஒருவேளை புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா சுபதம் என்ட்ரி வழியாக பார்க்க போகிற டிக்கெட்டுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேராக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், 400 கொடுத்துட்டு சுபதம் என்ட்ரி வழியாக போய் தாயார் தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு கூட ஒரு 100 ருபீஸ் தான். 500 ருபீஸ்க்கு இந்த டிக்கெட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கல்யாணோற்சவம் சேவா 1 hour நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்த்துட்டு சுபதம் என்ட்ரி வழியாக போய் தாயார் தரிசனமும் பார்த்துட்டு பிரசாதமும் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அதுவும் நம்ம வாங்கிட்டு வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாணோற்சவம் சேவா டிக்கெட் ஆன்லைனில் ஒரு மாதமும் மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ இது ஜூலை இல்லையா, அடுத்த ஆகஸ்ட் மாதத்துக்கு ஜூலை 25 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டண்ட்டாக கூட நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஆதார்லாம் எதுவும் தேவை கிடையாது. தாயார் கோயில் கோபுரத்துக்கு எதிர்த்தாப்பில் குங்குமாச்சான டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ரைவேட் லாட்ஜ், இப்போ நீங்கள் பார்க்குறது ஏவிஆர் ரெசிடென்சி. இங்கே நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் ஸ்டே பண்ணிட்டு வந்து சொல்லி நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. நான் ஏசி ரூம் 800 ருபீஸ், ஏசி ரூம் 1200 போல் இருக்கும். கோபுரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 பில்டிங் தாண்டி தான். ரூமெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். கோயில் கிட்ட இருக்கிறது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். டிடிடியோடது இப்போதைக்கு காமன் ஹால் இருக்குது தொலாபா கார்டன்ஸில். அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. பாத்ரூமெல்லாம் உங்களுக்கு காமனாக தான் இருக்கும். இல்லைன்னா அட்வான்ஸாக ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஏவிஆர் ரெசிடென்சி, ப்ரைவேட். இது கோபுரத்துக்கிட்ட இருக்கிறது. இந்த ரெசிடென்சிக்கு ஆப்போசிட்டில் உமாசங்கர் டிஃபன் சென்டர்னு சொல்லிட்டு தமிழ்காரங்க தான், அவங்க நெல்லைக்காரங்க. டிஃபன் அங்கே சூப்பராக இருக்கும். வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். காலையில் சாயந்தரம் மாதிரி வைப்பாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஸ்டே இதுதான். ஸ்டே பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம டிடிடியோட ஃப்ரீ லக்கேஜ் அண்ட் லாக்கர் கேட் நம்பர் 3 இருக்குது. அங்கே கொடுத்துட்டு தரிசனத்துக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பில்டிங் எல்லாமே கல்யாண மண்டபம். அங்கே லாக்கர் 30 ரூபா, குளிக்கிறதுக்கு 20 ரூபா 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கல்யாண மண்டபத்திலே கல்யாணம் எதுவும் நடக்கலை அப்படின்னா நாடியில் காமன் ஹால் இருக்கும். பட் அதில் தூங்குறதுக்கு 500 ரூபா கேட்பாங்க. அதுக்கு நம்ம ரூமே எடுத்துக்கலாம். ஈவன் கர்நாடகா சோல்ட்ரி கூட இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. நான் லாக்கர் எடுத்துக்கிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு தரிசனத்துக்காக தான் வந்தோம். ஃப்ரீ தரிசனத்தில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. பட் ஹெவி க்ரௌட் இருந்தது. சுபதம் என்ட்ரி வழியாக போகிறதுக்கு பதிலாக கரெக்டாக கல்யாணோற்சவம் நடக்கிற டைமுக்கு போயிருக்கிறதுனால ஆஃப்லைனில் கல்யாணோற்சவம் டிக்கெட் எடுத்துக்கலான்ட்டு முடிவு பண்ணோம். 500 ரூபா கல்யாணோற்சவம் டிக்கெட். ஆன்லைனில் புக் பண்ணாலும் ஆஃப்லைனில் புக் பண்ணாலும், ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரெல்லாம் மறுமுறை புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிறீங்க, ஈவன் புக் பண்ணலன்னா கூட இன்ஸ்டண்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். 9:30 கவுண்டர் ஓப்பனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் 10 மணிக்கு தான் போனோம். கேட்டோம் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட, வெயிட் பண்ணுங்கள் வருவாங்க அப்படின்னாங்க. ஏன்னா 10 மணிக்கு சாத்தியிருந்தது. சேவா 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இருந்தாலும் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம், ஈஸியாக இருக்குமே, உள்ளே போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சேவாவும் பார்க்கலாம், அடுத்து தாயார் தரிசனமும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டாங்க. கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற குங்குமார்ச்சனை டிக்கெட் கவுண்டரில் கொடுக்குறாங்க. டிக்கெட்டு பிரசாதம் வாங்கும்போது வாங்கி வச்சுக்கிறதுனால உங்ககிட்ட எனக்கு காமிக்க முடியல. 500 ரூபா டிக்கெட்டில் நம்ம நேம் போட்டு கொடுக்குறாங்க. யார் நம்ம அந்த டிக்கெட்டை வாங்குகிறோமோ அவங்க பேர் போட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. பச்சை கலரில் இருக்கும் அந்த டிக்கெட். லட்டு கவுண்டரில் பிரசாதம் வாங்குறப்போ அந்த டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்க. ஸோ 10 மணிக்கு சேவா ஸ்டார்ட் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே நுழைஞ்சோன்னே ஆக்சுவலாக 4 என்ட்ரி இருக்கும். ஃப்ரீ தரிசனம் போகிற க்யூ, 50 ரூபா போகிற க்யூ, 200 ரூபா போகிற க்யூ, அடுத்து இந்த ஸ்பெஷல் சேவாஸ் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு இடையில விடுவாங்க. லாக்கடாக இருக்கும். நீங்கள் போய் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி டிக்கெட் வச்சுருக்கோம்,
ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா தனி வழியாக விடுவாங்க. அது 4th லைன் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் வரும். அவங்க சாரீ கட்டிட்டு ரெட் கலரில் நிற்கிறாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல இருக்கும். உள்ளே போகிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி நம்மளை அனுப்புவாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம போகலாம். செக்கிங்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு கல்யாணோத்சவம் சேவாக்கு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு. சேவா அப்போது ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிடுவாங்க. லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணி, பேசிக்காக மெடிசன், சின்னதாக ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கோயில் உள்ளே போனோன்னே முக்க மண்டபம் இருக்கும். ஜஸ்ட்டு என்டர் ஆனோன்னே ஆப்போசிட்டில் பல்ராமன் சன்னதிக்கு முன்னாடி அங்கே தான் இந்த சேவா நடக்கும். கரெக்டாக 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி போய் உட்காந்துக்கலாம். ஏன்னா டிக்கெட்டை காமிச்சு நம்ம உள்ளே போயிடலாம். ஆஃப்லைன்லனா இருக்கிற இடத்துக்கு தகுந்தவர். பட் எங்கே உட்காந்தாலுமே நமக்கு கிளியராக தெரியும். எடுத்தோன்னே சங்கல்பம் செய்வாங்க. அதுக்கப்புறம் தாயாரை தனி தங்க திருச்சிலையும் பெருமாளை தனி தங்க திருச்சிலையும் உட்கார பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பெருமாளுக்கு பூஜைகள்லாம் செய்து கங்கணம் கட்டுவாங்க, பூநூல் போடுவாங்க. அடுத்து தாயாருக்கும் கங்கணம் கட்டுறாங்க. அதுக்கடுத்து ஸ்ரீ சடாரிக்கும் அதுக்கு அபிஷேகம் செய்வாங்க. ஹோமம் ஒரு 10 நிமிஷம் செய்வாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் திருமாங்கல்யத்துக்கு அபிஷேகமெல்லாம் செய்து விசேஷமாக பூஜைகள் முடிஞ்சதுக்கப்புறம் தீட்சிதர் தாயார் கழுத்தில் அப்படியே செயின் மாதிரி தாலி திருமாங்கல்யம் சாத்துவாங்க. அதுக்கப்புறம் திரை போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது தான் குங்குமார்ச்சனா கவுண்டர். இங்கே தான் நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ திரை போட்டு விளக்குனதுக்கப்புறம் தாயாரும் பெருமாளும் ஒரே தங்க திருச்சியில் உட்கார பண்ணியிருப்பாங்க. மாலை மாற்றுவாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாலை மாற்றுறது இருக்குள்ள அந்த சம்பிரதாயம் முடிஞ்சதுக்கப்புறம் எகெயின் திரை போடுவாங்க. நெய்வேத்தியம் இருக்கும். ஓப்பன் பண்ணோன்னே தீப ஆரத்தி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக அங்கே இருக்கிற க்யூவில் போய் நின்றுக்கிட்டோம் அப்படின்னா உற்சவமூர்த்தி தாயார் கிட்ட நம்ம போகலாம். கிட்ட அவங்கள சேவிக்கலாம். அக்ஷதை போடுவாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா தனி லைன் இருக்குது. சுபதம் என்ட்ரி லைன் தான். அப்படி நம்ம சுபதம் என்ட்ரி லைனில் போகிறப்ப மற்ற சுபதம் என்ட்ரி டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ண வச்சுருவாங்க. கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் அனுமதிப்பாங்க. அப்படியே பிரகாரம் பின்வழியாக சுற்றி தனி லைன் தான். தாயார் தரிசனம் முடிக்கிற வரைக்கும் சுபதம் என்ட்ரி லைன் தான். ஸோ உள்ளே போய் தாயாரை ஒரு 8 முன்னாடி, அதாவது 50 ரூபா க்யூ, ஃப்ரீ க்யூ ஒரு ஸ்டேஜில் ஜாயின் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம ரைட் சைட் க்யூவில் தான் நம்ம போவோம். அப்படி போகிறப்ப கொஞ்சம் கிட்ட போகிற மாதிரி இருக்கும். எந்த இடத்துல நின்று தாயார் தரிசனம் பார்ப்போம் அப்படின்னா 50 ரூபா தரிசனம், ஃப்ரீ தரிசனம்லாம் போனால் எங்கே பார்ப்போமோ அங்கே தான் நின்று பார்ப்போம். முகமண்டபம் போக மாட்டோம். பட் அந்த இடத்துல போகிறப்போ அந்த ஃபஸ்ட்டு க்யூ கொஞ்சம் ஒட்டி போகிறதுனால கிட்ட பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். அது நாளுக்கு தகுந்த மாதிரி மாறும் போல். போன வாட்டி வெள்ளிக்கிழமை ஆன்லைனில் இந்த கல்யாணோத்சவம் டிக்கெட் புக் பண்ணிட்டு போனோம். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. நல்ல க்ரௌடும் இருந்தது. இந்த தடவை போகும்போது சாட்டர்டே. ஸோ சீக்கிரமாகவே நாங்கள் தாயார் தரிசனம் பார்க்குற மாதிரி இருந்தது. தாயார் மூலவர் நல்லா கரும் பச்சையில் அரக்கு பார்டரில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. உற்சவ தாயார் இந்த மாதிரி மெஜெண்டா கலரில் வஸ்திரம், பெருமாளுக்கு பச்சையில் அரக்கு வஸ்திரம் சாத்தியிருந்தாங்க. எல்இடி டிவிலையும் நல்லா பெருசாக காமிப்பாங்க. நம்ம முடிச்சுட்டு வந்துட்டதுக்கப்புறம் நம்ம என்னைக்கு அட்டன் பண்ணாமோ அந்த டேட்டை போட்டு திருச்சானூர் கல்யாணோத்சவம்னு போட்டிங்கன்னா அந்த கல்யாணோத்சவம் வீடியோ அப்படியே வரும். அதில் நம்ம ஷியோராக கவர் ஆகிருப்போம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ரிமெம்பரன்ஸாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் கல்யாணோத்சவம் சேவை. நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால. அண்ட் ஆன்லைன்லேயும் இருக்குது. திருச்சானூர் கல்யாணோத்சவம்னு போட்டால் உங்களுக்கு எஸ்பிசி சேனலில் வரும். ஃபுல் சேவாவும் காமிப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு போங்க. தாயார் தரிசனம் கண்டமணி மண்டபம் வரைக்கும் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. அதுக்கப்புறமா வெளியில் வந்து பிரசாதம். இப்போ நீங்கள் பார்க்குற லெஃப்டில் லட்டு கவுண்டர். ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு ஒரு கவுண்டர் இருக்கும். பட் நான் ஆஃப்லைனில் டிக்கெட் எடுத்தாலும் ஆன்லைன் கவுண்டரில் தான் போனேன். வாங்கிக்கிட்டாங்க. அந்த பச்சை கலர் டிக்கெட்டை வாங்கிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரசாதம் கொடுத்தாங்க. ப்ளவுஸ் பீட், உத்தரியம், வடை கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஒரு லட்டு கொடுக்குறாங்க. 25 ரூபா லட்டு. இந்த 4ம் பிரசாதமாக கொடுக்குறாங்க. ஃப்ரீ தான். இதுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது. எப்போவுமே கீழ் திருப்பதி கோயில்களில் ஆர்ஜித சேவாஸ்லாம் புக் பண்ணுறப்போ பிரசாதம்லாம் சூப்பராக கொடுக்குறாங்க. இப்போது திருப்பாவாடா சேவா புக் பண்ணால் திருமலையில் நம்ம தனியாக பே பண்ணி தான் ஜிலேபி வாங்க முடியும். ஆனால் திருச்சானூரில் ஈவன் ஸ்ரீனிவாச மங்காபுரம்லாம் கூட நம்ம டிக்கெட்டுக்கே ஜிலேபி கொடுப்பாங்க. நல்லா பெருசாக தேன் குழலோட சூப்பராக இருக்கும். நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ரீனிவாச மங்காபுரமாக இருக்கட்டும், அலமேலு மங்காபுரமாக இருக்கட்டும், ஈவன் அப்பளையகுண்டால கூட இருக்குது. பட் நான் அட்டன் பண்ணதில்ல. ரொம்ப சேவாஸுங்க. இந்த 2 கோயிலையும் நிறைய சேவாஸ் அட்டன் பண்ணி டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஆர்ஜித சேவாஸ் நல்லாயிருக்கும். ஆஃப்லைனில் எடுத்துகிட்டு போகிறது டிக்கெட் சிலது இருக்குது. குங்குமார்ச்சனா, ஏகாந்தம் சேவா, சகசர நாமார்ச்சனைலாம் ஆஃப்லைனில் மட்டும்தான் எடுக்க முடியும். சில சேவாஸ் ஆன்லைன்லேயும் எடுக்கலாம், ஆஃப்லைன்லேயும் எடுக்கலாம். இப்போ திருப்பாவாடை சேவாலாம் ஆன்லைனில் மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் கல்யாணோற்சவம் சேவா. ப்ளவுஸ் பீட்டும் உத்தரியமும் முகமண்டபத்திலே கொடுத்துருவாங்க. நம்ம உள்ளே என்டர் ஆகும்போதே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அடுத்து மற்ற இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கூட அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே கூட கிளம்பிடலாம். 10 மணிக்கு சேவைக்கு ஒரு வேளை 10:15 ஆயிடுச்சுன்னா கூட அலோ பண்ணுவாங்க, அனுமதிப்பாங்க. அந்த மாதிரி கூட ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா. பட் எந்த டிக்கெட்டுமே ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு வேளை புக் பண்ணல, இன்ஸ்டண்ட்டாக டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய சேவாஸ் இந்த மாதிரி திருமலா ஸ்ரீவாரி கோயில் கீழ் திருப்பதியில் நடக்கிறது ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.